பொய் சொல்லி தப்பித்த ரோஹிணி. ஆனால் முத்துவிடம் உண்மையை போட்டுடைத்த மலேசியா மாமா. இனி ரோஹிணி தப்பிக்கவே முடியாது. சிறகடிக்க ஆசை சீரியலில் பல நாள் திருடன் ஒரு நாள் வசமாக மாட்டுவான் என்பது போல தன்னுடைய குடும்பத்தாரை பொய் மேல் பொய் சொல்லி ஏமாற்றி வந்த ரோஹிணி தற்பொழுது இனி தப்பிக்கவே முடியாது என்கிற சூழலில் வசமாக சிக்கிக் கொண்டார். 2ஆம் முறை கர்ப்பம் குறித்து விஜயா ரோஹிணியை இறுக்கி பிடித்து கேள்வி கேட்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ரோஹிணி, ஆமாம், நான் 2ஆம் முறை கர்ப்பமடைய செக்கப் சென்றேன். ஆனால் ஏற்கனவே கர்ப்பமடைந்தது மனோஜ் குழந்தைதான். ஆனால் அது என்னுடைய தந்தை சிறையில் இருந்த நேரத்தில் அபாஷன் ஆயிருச்சு என்று ஒரு பொய்யை சொல்லி தப்பித்து விடுகிறார். இதை விஜயா நம்பினாலும் குடும்பத்தில் இருக்கிற ஸ்ருதி, மீனா, முத்து ஆகியோருக்கு சந்தேகம் வருகிறது. இதில் முத்துவுக்கு மிகப்பெரிய பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது. இதைத் தொடர்ந்து எப்படி நகையை திருடியது மனோஜ் தான் என்று உறுதி செய்து அவரை கண்டுபிடிப்பதற்காக பல வழிகளில் முயற்சித்து இறுதியில் மனோஜை இந்த நகையை திருடியது அவர்தான் என்று அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்ள செய்தாரோ அதே போன்று ரோகிணி குறித்து தன்னுடைய விசாரணையை தொடங்குகிறார் முத்து. இனி வரும் அடுத்தடுத்த நாட்களில் சீதா மூலமாக ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்து 2வது குழந்தைக்கு பரிசோதனைக்கு வருகிறாரா, இல்லை கரு உண்டாகி அபாஷனாகி 2வது குழந்தைக்கு பரிசோதனைக்கு வருகிறாரா என்கிற தகவலை எப்படியாவது சேகரித்து தர வேண்டும் என சீதாவிடம் முத்து கேட்க, இது குறித்து சீதா வேலை செய்யும் மருத்துவமனையில் விசாரித்து ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, தற்போது 2வது பிரசவத்துக்காகத்தான் பரிசோதனை செய்ய வந்திருக்கிறார் என்கிற தகவலை முத்துவுக்கு தெரிவிக்கிறார். ஆனால் முத்து ஏற்கனவே மீனா குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் சொல்லி ரோஹிணி எப்படி பொய்யை சொல்லி தப்பித்து கொண்டாரோ அது மாதிரி இம்முறை அவசரப்பட்டால் முதலில் ரோஹிணியின் பின்னணி குறித்து விசாரிப்போம் என்கிற முயற்சியில் இறங்குகிறார். அப்படி தீவிர விசாரணையில் இறங்கும் பொழுது முத்துவும் அவருடைய நண்பரும் சென்று கொண்டிருக்கையில் ரோஹிணியின் மலேசியா மாமா சிக்கிவிடுகிறார். உடனே முத்துவும் நண்பரும் சேர்ந்து மலேசியா மாமாவை அலேக்கா தூக்கி துருவி துருவி கேட்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரோஹிணிக்கு யார் என்ன என்று எந்த ஒரு பின்புலமும் எனக்கு தெரியாது, மாமாவாக நடிக்க சொன்னார்கள், வந்து நடித்தேன் என தெரிவித்து விடுகிறார். அதுவும் ரோஹிணி தோழி வித்யா சொல்லிதான் நடித்தேன், படத்தில் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, கடைசியில் ஏமாற்றி விட்டார்கள் என முத்துவிடம் மலேசியா மாமா உண்மையை சொல்லுகிறார். உடனே இந்த உண்மையை எங்களிடம் சொன்னதை அந்த பார்லர் அம்மாட்ட சொல்லக்கூடாது, திரும்ப உன்னை நடிக்க கூப்பிட்டா வந்து நடிக்கணும் என சொல்கிறார் முத்து. இதன் பின்பு இந்த பார்லர் அம்மா பக்கா ஃப்ராடா இருக்கே என நண்பரிடம் முத்து தெரிவிக்க, அதற்கு முத்து நண்பர், எனக்கு அதே சந்தேகம்தான், மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம்னு சொல்றாங்க, பிறகு ஏன் பார்லர் வச்சிருக்கணும், வேறு ஏதாவது பெரிய தொழில் செய்யலாமே என முத்து நண்பருக்கும் சந்தேகம் வருகிறது. இதன் பின்பு அடுத்தடுத்து பல சந்தர்ப்பங்களில் முத்துவிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரோஹிணி மாட்ட இருக்கிறார். உங்கள் தின சேவல்.